ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூட் தீஃபார் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேமை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட் தாங்க கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேமில் நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மல்டிப்ளேயர் தான் விளாடுவேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட் அதை ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வழியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாலாம் முடிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வழியில் பார்த்தீங்கன்னா பாதி மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ட் 1. பார்ட் 2 பார்ட் 3 நான் போட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிசி மாதிரி ஏதோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பெட்டு பார்த்தீங்கன்னா டேப் டு ஸ்லீப் இருக்குது. அதை கொடுத்தோன்னா நம்ம தூங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திரிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னடா அது ஏதோ ஒன்று கிடக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் தான் எதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விம்மிங் பூல் போல். என்னடா அது தண்ணியில் நடக்கிறேன். சரி ரைட்டு கொடுங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு கிச்சனா பாத்ரூம். அது அந்த இது கை கழுவதை பார்த்தா இது கிச்சன் மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடு கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே டிவி இது பார்த்தீங்கன்னா இங்கே போய் என்னன்னா கேம் சேவ் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கெராஜா இங்கே தான் கார் நிப்பாட்டுறது போல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் போனோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் இருக்கான். அது அவனை தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போய் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா என்ன வண்டிடா இதை நம்ம வண்டி தான் போல. சரி வாங்கி எட்டு போவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமில் நான் பார்த்தீங்கன்னா காரு ஏகப்பட்ட கேம் விளாண்டுருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் எனக்கு கார் ஓட்டுறதே பிடிக்கலங்க. ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது இந்த கார் ஓட்டுறது. கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு மாதிரி கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர்ட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு வேளை எனக்கு தான் ஓட்ட தெரியல போல். சரி ரைட்டு விடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளும் போவோம். அச்சுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு காரே பார்த்தீங்கன்னா ஓட்ட தரல. நான் ஸ்டார்ட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இங்கேயும் மோதிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எப்படியோ வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா என்னங்க காவலுக்கு வேறு ஏதோ ஏகப்பட்ட போலீஸ் நின்றுட்டுருக்கானுங்க. இவனுக்கு எதுவும் பண்ண மாட்டானுங்க இவங்களுக்குலாம் போனால். ஆனால் அது வீட்டில் சானிடைஸில் அது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் என்னங்க இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்ன வேணுங்க 2 பேர் ரெடியாக இருக்கானுங்க. உள்ளு மேலே போனால் ஒன்றுமே ஆகலை. என்னடா எதுக்கடா அதை வச்சுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா வேணுமோ ஒரு குறுகுறுன்னு பார்க்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இருங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரீச் ஆகிட்டோம். ஐயோ வாய் வேறு ஏதோ வளருது, என்ன பேசுனேன்னு தெரில. சரி வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்ப்போம். ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. இந்த கேம் டெக்ஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் கைஸ் இருக்குது. ஒரு மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆனால் சூப்பராக இருக்கும். அதாவது ப்ளே பண்ணக்கூட சூப்பராகும். ஸோ கைஸ் ஆனால் எனக்கு என்ன தெரியல, நான் ப்ளே பண்ணும்போது கூட ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது லைட்டாக அங்கங்கே லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஜாலியாக கூச்சு வந்துட்டுருக்கோம். வந்ததுக்கப்புறம் ரேய் வந்துட்டியாடா நான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹே ஜாக் வேறு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனில் தமிழில் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளான்றான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜெயிலில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் என்னமோ சொல்கிறான். கவனின்றான். பார்த்தீங்கன்னா நானும் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போய் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் வச்சுருந்தோம். அந்த காரில் தான் நாங்கள் எஸ்கேப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்லாம் போட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டயரை கழட்டிட்டு ஓடிட்டான். ஆட்டையை போட்டு ஓட்டிட்டான். அவன் டீமால் கூப்பிட்டு அவன் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். அவன் டீமில் பார்த்தீங்கன்னா கெத்தாக அந்த பார்த்தீங்கன்னா டயர் ஆட்டையை போடுறது இந்த பழப்புக்கு வேறு எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுக்கலாம்ல அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாயிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆடு மாட்டுச்சு. அவன் தான் பார்த்தீங்கன்னா பைக் வச்சுருந்தான். சரி அந்த பைக்கை போய் ஆட்டையை போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்டா அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா சொன்னேன். அவனை சேர்றான்னு சொல்லி நாங்கள் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வேறு தோற்ற ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா நாங்கள் பணம் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா எப்போயா தப்பிச்சிக்கலாம்னு இவன் என் ஃப்ரெண்டு வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா போய் ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா நான் கூச்சு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டால் எப்படி குதிக்கன்னு தெரியாமல் போலீஸ்டே கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்துச்சு. ரொம்ப பாவம் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்டே மாட்டிக்கிட்டான். ஏகப்பட்ட பணம் கீழே விழுகுதே. சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ்டே போய் விழுந்துட்டான். போலீஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்டை மாட்டிட்டாங்க. அவ்வளோதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிச்சி என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த ஜெயிலில் இருக்கதே பிடிக்கலையா. வந்து பார்த்தீங்கன்னா கிரில்ன்றான அவனோட ஃப்ரெண்டான். அவனை பற்றி கண்டுபிடிச்சி அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு பக்கத்தில் தான் இருப்பானா. பார்க் பக்கத்தில் அவன் வீடு இருக்குமா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா போகணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவன் ஏதாச்சும் மிஷின் தருவானா, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அவனை காப்பாற்றலாமா அப்படின்னு நம்ம சொல்கிறேன். சரி வாங்க நம்மளும் அவன் வீட்டுக்கு போவோம்.
கிரில்ன்றவனுக்கு வீடுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவன்கிட்ட போய் பேசணும். அவனை பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் மிஷின் தருவான். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐயோ இங்கே வச்ச காருங்க அதையும் ஆட்டையை போட்டு ஓட்டானுங்க. திருட்டு பயலாக இருக்கானுங்க களவாணி பயலுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் ஏதாச்சும் ஒரு காரை திருடிட்டு ஓடிடுவோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா அங்கே கார் ஷாப்பே இருக்குது. அந்த கார் கடையிலே பார்த்திங்கன்னா கார் திருடலான்னு நான் பார்த்திங்கன்னா கார் கடைக்கு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா காரே நான் திருடிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருங்க நான் கிரில் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க அது வரையும் இந்த ஷார்ட்கட்டில் தான் கைஸ் நான் போகிறேன். ஏன்னா ரோடு வழியாக போனோம்னா ரொம்ப லேட்டாகும். எனக்கு வேறு காரே ஓட தெரில. நான் வேறு கல்ல இடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று. இதெல்லாம் எதுக்கு ஓடையில் வருதுன்னு எனக்கும் தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னே தெரில. என்னடா இது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஜம்பை மட்டும் பாருங்கள். இப்போ கார் எவ்வளோ ஹைட்டாக மட்டும் போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். எவ்வளோ ஹைட்டாக போகுது என்னங்க அது. சரி விடுங்க, நம்ம கார் ஓட்ட தெரியாது, அதை விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபைனலி பார்த்திங்கன்னா கிரில் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டேன். அதை வேறு ஒரு ட்ரிஃப்ட்டு போட்டால் அது என்ன இப்படி போகுது. சரி வாங்க பார்த்திங்கன்னா இப்போ கிரில்கிட்ட போய் பார்த்திங்கன்னா பேசுவோம். கிரில் என்ன சொல்கிறான்னு தெரில. பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம் அந்த கேமில் பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிரில்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாண்டர் லெவல் வேறு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் பேச முடியல. பார்த்திங்கன்னா அந்த வாண்டர் லெவலில் பார்த்திங்கன்னா குறைச்சிட்டேன், அப்படியே வந்துட்டேன். ஹே ஓஏ ஜாக் என்னமோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா இவன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிஷின் தரான். என்ன தரான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவனோட ஒரு கார் இருக்கான். அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் எட்டு வரணுமா. ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் தப்பிக்கிறதுக்கு அந்த காரை விட்டு வந்துட்டானா. இப்போ போய் நம்ம அதை எட்டு வரணுமா. ஸோ பார்த்திங்கன்னா வாங்க இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்திங்கன்னா எட்டு வரலாம். எனக்கு எப்போ அந்த கேஸ் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த காரில் வரும்போது ஒருத்தனை ஏற்றிட்டேன். ஒரு கேஸ் வேறு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் தான் அதுக்கப்புறம் சுற்றிட்டு இருந்தேன். அந்த கேஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த காருக்காரன் வேறு வந்து இடிச்சிக்கிறானே பாட்டு போடாடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவனை தள்ளி விட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கிட்டு போய்ட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தாங்க போகணும். எங்கடா இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேப்பில் கன் ஷாப்லாம் இருக்குது. ஏற்படுத்துறதுக்கு கன் ஷாப் 1, கன் ஷாப் 2, ஹோமு, ஷாப்பு, டவுன் ஹாலு, போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதமோ ஈஃபில் டவர் மாதிரி பக்கத்தில் என்னமோ இருக்குது, என்னன்னு தெரில. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் கார் இருக்குன்னு சொன்னான். வாங்க நம்ம அப்படி போய் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கான்னு போய் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கார் எங்கே இருக்குன்னே தெரில. நானும் பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கடா இருக்குது இந்த கார், மேலே இருக்குமா இல்லை கீழே இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கீழே விழுந்தேன். சரி ஜம்ப் பண்ண முடியும்னு பார்த்தா ரூபா தரேன் கீழே விழுந்தா. நல்லா கேட்டால் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் இங்கே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு நான் அங்கே இங்கேயும் சுற்றி தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா சரி நானும் பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கீழே பார்க்க பார்த்திங்கன்னா போட்டேன். பார்த்திங்கன்னா அந்த காரை வச்சு பார்த்திங்கன்னா ஏதோ மிஷின் தருவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிரில் வீட்டுக்கு போனோம். இந்த கார் வர சூப்பராக போகுதுங்க. ஸ்பீடெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 150 கிலோமீட்டர் வரையும் ஸ்பீடு போகுது. ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் கிரில் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா கார் ஓட்ட தெரியாமல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ப்ராக்ரஸ் என்னமோ சொல்லியிருக்கானுங்க. ஓகே கைஸ் பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்ததுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவான்னா இருங்க போய் பார்க்கலாம். என்னடா சொல்கிற. தேங்க்ஸ் ஃபார் த கார் தட் வாஸ் ஃபாஸ்ட் என்னமோ சொல்கிறான். மை டைம் ரெக்கார்டு அரௌண்ட் த சிட்டி ஐ ஃபாஸ்ட். இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடான டிரைவர் அந்த சிட்டியில் அப்படின்னு என்னமோ சொல்கிறான். வை டோன்ட் யூ கிவ் இட். பார்த்திங்கன்னா இவனோட ரெக்கார்ட் நம்ம தாண்டிட்டோம்னா இவன் நமக்கு $500 தரானா. ஸோ பார்த்திங்கன்னா வாங்க இவன் ரெக்கார்டை தாண்டுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்க ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல அதுக்குள்ளே போனோம்னா ஒரு இது முடியும். இது மாதிரி சுற்றிட்டு திருப்பி இவன் வீட்டுக்கு வரணும் போல். ஸோ பார்த்திங்கன்னா அது எனக்கு எப்படினே தெரில கைஸ். என்னன்னே தெரியாமல் ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள் அது பிடிக்காமல் போனால் பார்த்திங்கன்னா அது இதாகல. இதுக்கு மேலே தெரியாது டைம் வர போச்சா. பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ட்ரைக்கே வந்துட்டேன். ஏன்னா அந்த ட்ரையில் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண முடிக்க முடியல. லாஸ்ட்டில் வந்து இதாகிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரையில் பார்த்திங்கன்னா நான் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இது எப்படினே தெரில. பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இதை பிடிச்சாச்சு. செகண்ட் இதை ஐயோ இங்கே இந்த பார்க்குள்ளெலாம் போய் விட்டனே காரை தூக்கி. ஏன்னா மிஷின் ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம் தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாங்க கைஸ் போய் பார்க்கலாம் இதுக்கோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கோம். ரைட்டு போடே ரைட்டு ரைட்டு மறுபடியும் ரைட்டு எப்படி ரைட்டு தான். பார்த்திங்கன்னா எப்படியோ நானும் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். என்னமோ நானும் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கா. நான் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி இல்லை. அது ஏன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வேறு ஒரு சீரிஸ் மாதிரி போட்டோம். அது என்னாச்சுன்னு எனக்கும் தெரில. சரி ரைட்டு விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிகேட்ஸ்டி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா டக்குனே போட்டுடுறேன். 10 லைக் வந்துச்சுன்னா நான் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா போட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சும்மா தான் சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த பிரிட்ஜ் வரையும் வந்துட்டோம். தெரிஞ்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மிஷின் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாதி தூரம் வரையும் வந்துட்டேன், எப்படின்னு தெரில. போச்சு, எங்கிட்ட போய் விட்டேன். பரவாயில்ல, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் 40 செகண்ட்ஸ் இருக்குது. ரிச் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் டக்குனே பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். PKST கேம் ப்ளே பண்ணலாமா வேணாமல் மறக்காமல் கமெண்ட்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், ரீச்சே பண்ணிட்டோம் ரிச் வீட்டுக்கு. போச்சு இந்த இந்த ஆட்டோ வேறு. ஸோ வாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ட் ஆக போகுது. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. ஏன்னா 10 நிமிஷம் போட்டாலே பார்ப்பீங்களான்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வருதுன்னு. நம்ம போட்டால் ஒரு 100 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் முடிச்சதுக்கு என்ன சொல்கிறான்னா, மேன் தட் வாஸ் குட், ஹவு டிட் யூ தட், எப்படி இதை பண்ணேன்னு கேட்குறான். வெல் எனிவே ஹேர் இஸ் த பிளான் என்னமோ சொல்கிறேன். சரி ரைட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து கண்ட்ரோல் பை பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் டூல்ஸ் உனக்கு வேணுமா, நமக்கு இவனுக்கு நம்ம எடுத்துடணுமா. டெசர்ட் நியர், ஏதோ டெசர்ட்டில் நியர் ஃபேக்ட்ரி என்னமோ சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறதில்ல, அடுத்த வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். வாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று அடிச்சுப்போம். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பாய் கைஸ்.